வெளிநாட்டு வங்கிக் கணக்கு சொத்து விவரங்களை வெளியிடுவதற்கு கருப்பு பண முதலைகளுக்கு கடைசி வாய்ப்பை மத்திய அரசு அளித்துள்ளது. வெளிநாட்டில் உள்ள சொத்து விவரங்களை மத்திய அரசுக்கு தெரிவிக்காமல் மறைத்தால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், இந்தியாவில் வரி ஏய்ப்பு செய்துவிட்டு வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளில் கருப்பு பணமாக வைத்திருந்தாலோ சொத்துக்களை வாங்கினாலோ 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கும் வகையில் நடப்பு பார்லிமென்ட் கூட்டத்தொடரிலேயே சட்டம் கொண்டுவரப்படும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்த பொது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ளவர்களுக்கு மத்திய அரசு கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்கவிருப்பதாக ஞாயிறன்று தெரிவித்தார். வெளிநாட்டு வங்கிக் கணக்கு விவரங்கள் அல்லது வெளிநாட்டில் வாங்கியுள்ள சொத்துக்களின் விவரங்களை தானாக முன்வந்து மத்திய அரசிடம் தெரிவித்துவிட்டால் கடும் சிறை தண்டனையில் இருந்து தப்பலாம் என்று கூறிய ஜெயந்த் சின்ஹா இதற்காகத்தான் இக்கடைசி வாய்ப்பை மத்திய அரசு வழங்குவதாக விளக்கம் அளித்தார். வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ள பண முதலைகளுக்கு மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற சின்ஹா, இந்தியர்கள் தங்களது வெளிநாட்டு வங்கிக் கணக்கு விவரங்களையும் சொத்துக்களையும் அரசிடம் தெரியப்படுத்தியே ஆக வேண்டும், இல்லாத பட்சத்தில் சிறை தண்டனை நிச்சயம் உண்டு என்றார். வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் 627 இந்தியர்களின் பட்டியலை கடந்த ஆண்டு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. அவர்களில் சட்டவிரோதமாக பணம் பதுக்கி வைத்திருப்போர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மத்திய அரசு ஏற்கனவே எடுக்க துவங்கிவிட்டது.